ரமேஷ். சுற்றிலும் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வசதியான வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட்டாலும் தன் நிலை சற்று தாழ்ந்து இருக்கிறதே என்ற மனச்சோர்வு அவனைச் சூழ்ந்தது. படுக்கையில் விழுந்து உறங்கியவன் ஒரு கனவுக்குள் சென்றான். அவன் கையில் ஒரு பழைய செப்புத் தகடு கிடைத்தது. கோடிக்கணக்கான செல்வங்கள் புதையலாக இருக்கும் இடத்தை நோக்கிச் செல் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த இடத்தை தேடிச் சென்ற ரமேஷ் பாழடைந்த ஒரு அரண்மனையைக் கண்டான். அரண்மனைக்குள் ஒரு அழகான புத்தர் சிலை இருந்தது. அந்தச் சிலையின் அடியில்தான் அனைத்து புதையல்களும் இருப்பதாக தகடு குறிப்பிட்டது. ஆவலுடன் அவன் அந்த புத்தர் சிலையை ஒருபுறம் நகர்த்தினான். அங்கே பூட்டப்பட்டு ஒரு மரப்பெட்டி இருந்தது. ரமேஷ் அந்த பெட்டியின் பூட்டை உடைத்து திறந்தான். அதற்குள் தங்கம் வைரங்களுக்கு பதிலாக மற்றொரு சிறிய செப்புத்தகடு மட்டுமே இருந்தது. ஏமாற்றத்துடன் அதை எடுத்துப் படித்தான். அதில் பளிச்சென்ற எழுத்துகளில் ஒரே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. உண்மையான உழைப்பு மட்டுமே உன்னை உயர்த்தும். அந்த வார்த்தைகளின் ஆழத்தில் ரமேஷ் திடீரென விழித்துக் கொண்டான். இரவு முடிந்து காலை விழிந்திருந்தது. கனவில் கண்ட அந்த நீதி அவனுடைய சோம்பலை நீக்கி மனதில் ஒரு புதிய உத்வேகத்தை நிரப்பியது. அவன் உடனடியாக புத்துணர்ச்சியுடன் எழுந்து தன் முன்னேற்றத்தை தேடி உழைக்கத் தயாராகி வெளியே கிளம்பினான். உண்மையான செல்வம் உழைப்பில்தான் இருக்கிறது என்பதை ரமேஷ் உணர்ந்துவிட்டான்.